ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருப்போம். இது கருப்பு உளுந்தில் இட்லி மாவு அரைக்கிறது எல்லாரும் யூஸ்வலாக அரைக்கிறது தான். ஆனால் நான் வந்து இதில் தோல் எடுக்கலை, தோலோடையே தான் போட்டு அரைச்சேன். நான் இதை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி வெந்தயமும் இதையும் ஒரு 10 நிமிஷம் தனியாக ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி போட்டு ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு நான் எப்போதுமே உளுந்தை எப்படி ஊற வைப்பேன்னா, தண்ணியை ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது எவ்வளோ நேரம் ஊறுதோ ஊறிட்டு அதுக்கப்புறம் தான் அரைப்பேன். அப்போ நல்லா பூத்து வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னா 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்துனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு 3/4 டம்ளர் உளுந்து போதும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் ஒரு 1 1/2 இயர்ஸாக செஞ்சுட்டு இருக்கேன். மாவு பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். கலர் இப்படி தான் இருக்குது. இதில் நான் எந்த லைட்டும் யூஸ் பண்ணல. நார்மலாகவே கலர் இப்படி தான் இருக்குது. நான் ரேஷன் அரிசியில் தான் இட்லிக்கு யூஸ் பண்ணுவேன். அரிசியும் போட்டுட்டேன். நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இதில் நான் தோசையும் இட்லியும் ஊற்றி காட்டுறேன். நம்ம உடம்புல எவ்வளோ ப்ராப்ளம் வருது. அதுக்கு ரீசன் வந்து இப்போ உள்ள சாப்பாடு தான் சொல்கிறாங்க நிறைய பேர். காரணம் என்னென்னா, நம்ம வந்து எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு அது ஹெல்த்தியாக நம்ம எடுத்துக்கிறது இல்ல. நம்ம வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு தான் நான் மில்லட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தேன். அரிசி மட்டும் நான் வெள்ளை உளுந்து போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து எனக்கு முதுகு வலி அதிகமாக இருக்குது, பேக் பெயின் இருக்குது. ஏன்னா எனக்கு 2 சிசரியன், அப்புறம் ஒரு ஆப்ரேஷன் வேறு வந்தது. மொத்தம் 3 சி செக்ஷன் பார்த்துருக்கேன் நான். என் உடம்பு நான் ஆக்டிவாக ஒரு 1 வீக் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா, ஒரு 2 டேஸ் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்ட் எடுத்துடணும். இல்லைன்னா ரெஸ்ட் எடுக்க வச்சிரும். அந்த அளவுக்கு பேக் பெயின் வந்துடும். அப்போ டாக்டர்கிட்ட கேட்கும்போது உன் ஹெல்த்தை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஓரளவுக்கு கஞ்சி அரைச்சி வச்சுக்கிட்டு நானே எடுத்துக்கிறது. முன்னாடிலாம் நான் அது எவ்வளோ ட்ரை பண்ணுவேன், சாப்பிட மாட்டேன். நான் இப்போலாம் நானே எடுத்துக்கிறேன். அதை மாதிரி உங்கள் உடம்ப பொண்ணுங்கன்னு இல்லை, எல்லாருமே வயசானவங்க, ஆம்பளைங்க, பொம்பளைங்க நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளை நம்பி இருக்கிற ஜீவன்களை நம்ம தான் பார்த்துக்கணும். நல்லா மாவு புளிச்சு வந்துட்டு நான் 2 பேட்சாக எடுத்து வச்சுட்டேன் மாவை. தோசை ஊற்றி காட்டுறேன். தோசை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டேஸ்ட்லாம் டிஃப்ரெண்ட் ரொம்பலாம் இல்லை. நான் இந்த தோசைக்கல்லை விளக்கிட்டேன் அது நாள். அதனால தோசை பிச்சுக்கிட்டு டேஸ்ட் வந்து நார்மலாக தான் இருந்தது. ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. ஆனால் டேஸ்ட் நல்லாவே தான் இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் தெரியல. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போதுமே உப்பை வந்து கல்லுலேயே போட்டு அரைச்சிருவேன். தண்ணி ஊற்றி அரைச்சி அதையும் வேஸ்ட் பண்ணாமல் மாவுலேயே கலந்துருவேன். நான் அப்படி தான் பண்ணுவேன். நீங்களும் அதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் அதில் உப்பு போட்டு அரைச்சிட்டோன்னா வேஸ்ட் ஆகாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.